சீமான் சார் வந்து அந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது, நான் அந்த கதை கேட்டு முடிச்ச உடனே முதல் விஷயம் என்ன சொன்னேன்னா, சார் இந்த படத்துல நீங்க பேசுற மாதிரியே நான் பேச போறேன், நீங்க நடிக்கிற மாதிரியே நான் நடிக்க போறேன், நீங்க கை வைக்கிற மாதிரியே நான் வச்சுக்க போறேன். நீங்க ஆனா அவரு அதெல்லாம் பண்ணுங்க அப்புறம் தம்பி, அதான் ஒன்னும் தம்பி நான் கூப்பிடுவாரு தம்பி. அதுக்கப்புறம் ஆனா வந்து முழு படத்துல நிறைய காத்து புயல்லாம் இருக்கும், நீங்க இமைக்க கூடாது அப்படின்ட்டாரு. சோ முழு தம்பியில நான் வந்து இமைக்கவே இல்லை. சோ அது ஒரு சீன் இருக்கு காலேஜ்ல 4 நிமிஷம் ஒரு சீன் இமைக்காமே நம்ம நடிச்சிருப்போம் அதுல. சோ அதெல்லாம் அவரு எப்படி பேசிருப்பாரோ, எப்படி அவர் பேசிக்கலி சீமான சார் தான் நான் காப்பி பண்ணேன். ஒரு படம் நம்ம ஒத்துக்கும் போது அந்த கதை ஏன் பண்றோம், அந்த இயக்குனர் என்ன எதிர்பார்க்கிறாரு, எதுக்கு என்ன காரணத்துக்கு அந்த படத்தை பண்றாரு அப்படிங்கறது நம்ம யோசிக்கும் போது அது ஒரு நியாயமான காரணமா இருந்து, அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயமா இருந்து, அந்த கதையை பத்தி இருக்கிற எல்லா டீட்டெயிலும் அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், உறுதியா அந்த படம் நல்லா பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த வகையில வந்து சீமான் சார் தம்பிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை படமா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரே வாழ்ந்திருக்காரு. அதனால அவர் கண்ணுல அந்த அந்த ஆதங்கம், அந்த கோபம், அந்த ஆத்திரம், அந்த போராட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. So it became very easy for me to